இதுக்கு சின்ன சின்ன பல்லு இருக்கும், அந்த அளவு இருக்கு. இந்த சென்னையெல்லாம் வெயில் டைம்ல நெட்டு போட மாட்டாங்க, மீன் அடி வாங்கணும். யாருமே போட மாட்டாங்க. சேலுக்காண்டி என்ன வேற மக்கள் அங்கேயிருந்து வந்துடுறாங்கல்ல. சரி, அன்பு சொல்லதான். ஓகே, இப்படியே தண்ணி இறக்கி கொடுங்க அப்படின்னா தருவாங்களா? அப்படிலாம் தர மாட்டாங்க. தர மாட்டாங்களா? அது எவ்வளவு பீஸ் வரும்? கம்மி தான், சொல்றேன், தனியா சொல்றேன். ஓகே, நீங்க அந்த வீடியோல தெளிவா சொல்லுங்க. எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு தான் வந்திருக்கேன். மதுரை வந்திருக்கேன் ப்ரோ, வீடியோ எடுக்கிறதுனா ஃபார்ம் இருக்கான்னு இவர்கிட்ட கேட்டேன். அப்படியே அடுத்து எல்லாரையும் வந்து கூட்டிட்டு வந்துட்டாப்ல. ஸோ இவர் வந்து ஃப்ளவரான் வாங்கியிருக்காரு. இவர் ஃப்ளவரான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இவர் வந்து நிதிஷ், கார்த்திக், இவர் வந்து சஃபிக் தாட்ஸ்லேருந்து சஃபிக் ப்ரோ. அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ நம்ம நிஹில் ஃபிஷ் ஃபார்ம். நிஹில் ஃபிஷ் ஃபார்ம். ஸோ இங்கே உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம். ப்ரோ தான் பற்றி காட்ட போறாப்ல, பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து போலார் பேரட் வந்து ஜெயின் சைஸ், அதாவது எல்லாமே பேரண்ட்ஸ். அதுல வந்து அல்பினோவும் வைல்டும் இருக்கு. இதுல குட்டி இறக்கி எடுத்து சேல் பண்ணுவாங்களா? ஆமா, இதுல ஃபுல்லாமே இதுல ப்ரீடிங் டைப் தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இவங்களே நிறைய பேர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவானுங்க குட்டிங்களையா? ஆமா, குட்டிங்களா. நல்லா இதுல குட்டி இருக்குங்களா? இதுல 1-2 குட்டிஸ் இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஃபுல்லா ரிஃப்ளெக்ஷன் ஒண்ணுமே தெரியல. ஆனா வந்து எடுத்துருப்பாங்க. குட்டி எல்லாமே அந்த பாண்ட்ல இருக்கு. பக்கத்து பாண்டுக்கு வந்து பார்த்தா நல்லா தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா குட்டிஸ் நல்லா தெரியும். இதுல செடியெல்லாம் சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க. எல்லாமே ஃபாக்ஸ் ஸ்டைல். இதெல்லாம் கீழே உள்ளது கொத்தமல்லி மாதிரி இருக்கு. அது பேர்லாம் டக்குன்னு தெரியல. கொத்தமல்லியே சொல்லி விடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கு. லைக் நல்லா இருக்கும். லோட்டஸ் இருக்கு. ஆமா, லோட்டஸ் இருக்கு. அங்க ஃபார்ம்ல எல்லாம் செடியெல்லாம் போட மாட்டோம், அப்படியே தரதா இருந்துருமா? ஆமா ஆமா. ஆனா இங்க அவங்க வந்து கீழே மண்ணு போட்டு அது மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் ரிங்கு போட்டிருக்காங்க, கீழே பாட்டம் மண்ணு தான், வேற எதுவும் போடல. எதுவுமே போடல. இதுல அதோட ஃப்ரைஸ் 2 மாலிஸ், கப்பீஸ், பிளாட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து அண்டர் வாட்டர் ஷாட் மேபி எடுத்தா நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்டர் வாட்டர் ஷாட் தானே ப்ரோ? உங்க ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் தானே? இதுல எடுக்கலாம், கேம் இருக்கு, நம்ம அதை எடுத்து காமிப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மோட என்ட்ரன்ஸ் வந்து போலார் பேரட், ஆப்பிரிக்கன் சிச்சிலெட்ஸ். போலார் பேரட் தான் அதிகமா பண்ணுவாங்களோ? ஆமா, இல்ல இங்க வந்து கப்பீஸ் ஈஸியா பிரீட் ஆகுற மாதிரி இருக்கும்ல. ஓகே, அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் இந்த ஃபார்ம்ல அதிகமா பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்க இம்போர்ட் பண்ணி தான் சேல் பண்ணுவாங்க. சிச்சிலெட்ஸ் எல்லாம் இப்ப நம்ம ஊர்ல அதிகமா பிரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்லயே நிறைய பிரீட் ஆகி கிடக்கு. ரைட். இது அப்ப நீங்களும் பிரீடர் தான்? பிரீடர்லாம் இல்ல ப்ரோ, நம்ம ஒரு ஆசைக்கு தான். எல்லாமே பேரா தான் போட்டு வச்சிருக்காங்களே. ஆமா, பேரா இருக்கு. இதுல வந்து ரெயின்போ டெட்ரா. இந்த பிளான்ட் டேங்க்ல அப்படி செட்டா கொடுப்பாங்களா இங்க? அவங்களே செட்டா கொடுப்பாங்க. நம்ம போய் செட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். தனித்தனியா தான் தருவாங்க. ஓகே. இப்படியே தண்ணி இறக்கி கொடுங்க அப்படின்னா தருவாங்களா? ஃபுல்லா தர மாட்டாங்க. தர மாட்டாங்களா? புதுசா தான் வாங்கணும் எல்லாமே. அப்ப இது அவங்களுக்காக பண்ணிருக்கு. ஆமா, இது வந்து அவங்களோட ஓன் செட்டப்புக்கான ஃபிஷஸ் தருவாங்க. ஃபிஷஸ் பிளான்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. சென்னையில இறக்கி கேட்டோம்னா கொடுத்துருவாங்க. இது வந்து இவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய விஷயம் எனக்கு புதுசா இருக்கு. இது வந்து விடோஸ் எல்லாம். விடோஸ், ஸ்வாட்டைல், பிளாட்டிஸ், ரெட் ஐ டெட்ரா இருக்கு, மாலிஸ். எங்க உங்க ஃப்ளோரான் காட்டவே இல்ல? உங்க ஃப்ளோரான் எடுங்க. F2 கம்ஃபா ரெட் கலர்ல வருமா? ஆமா. எந்த ஊர்ல இருந்து ப்ரோ வருது? ஜீவானே, சென்னையில இருந்து. சென்னையில இருந்து. ஆமா, உங்க ஊர்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆமா, சென்னை. அவர் வந்த நேரம் கரெக்டா வந்திருக்கு நம்ம ஊருக்கும். வேற எதுவும் மீன் இல்லையா உங்ககிட்ட? அந்த இருக்கு ப்ரோ, உள்ள வரிசையா இருக்கு, வாங்க பாப்போம். இதெல்லாம் எவ்வளவு ரேட்னா வருது? 250. பவுலோடயா? இதெல்லாம் மீன் தொட்டிலே வைக்கலாமா? இந்த தனியா வைக்கலாம். இப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம், வெயிலாம் தேவையில்லை. அதுக்கு தண்ணி மட்டும் இருந்தா போதும் ப்ரோ. ஓரளவு வெளிச்சம் பட்டா போதும். இதுல வந்து கௌராஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் சொல்றேன், தெரியலன்னா நம்மளா நேம் வச்சுக்க வேண்டியது. ப்ரோ வந்து நான் கூப்பிட்டேன் தான் வந்திருக்காப்ல. இதுல வந்து பிரானாஸ், பாக்கூஸ் தான் நம்ம ஊர்ல எல்லாம் பிரானாஸ்ன்னு சொல்லி சேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்க்கெட்ல இதுக்கு இப்ப ஒரிஜினல் பிரானா ஆர்டர் போட்டிருக்கீங்க. ஒரிஜினல் நம்ம உங்க சேனல்ல அப்லோட் பண்ணுவீங்க, நான் பாக்குறேன். டைம் எடுக்கும். இவ்வளவு 1 இன்ச் போட்டிருக்கேன். அது எவ்வளவு பீஸ் வரும்? கம்மி தான், சொல்றேன், தனியா சொல்றேன். ஓகே, நீங்க அந்த வீடியோல தெளிவா சொல்லுங்க. நான் இதுல டீடைலா கேட்டுக்க வேணாம்.
இது வந்து விடோஸ் டேங்க் செட் பண்ணிருக்காங்கல்ல. இந்த டேங்க் வந்து நான் அந்த ஃபார்முக்கு வந்ததுல இருந்து நம்மளோட வீடியோலயுமே போட்டிருப்பேன். இந்த ஃபார்முக்கு வந்ததுல இருந்து இந்த டேங்க் இருக்கும். ஆனா அப்பப்போ செட்டப் மட்டும் மாத்திட்டே இருப்பாங்க. இதுல வந்து பெரிய சைஸ் சியாமிஸ் இல்ல. இப்ப இவங்க வந்து செட்டப் பண்றாங்கல்ல, ஆமா, இந்த மாதிரி வீட்ல பண்ணி கொடுக்க சொன்னா பண்ணி தருவாங்க. பண்ணி தருவாங்க. ஓ, பண்ணி தருவாங்க. நம்ம ஊர்ல இப்ப மார்க்கெட் லெவலுக்கு வந்து மதுரையில வந்து ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப ஏறிடுச்சு. ரேட் ஏறிடுச்சுங்களா? ரேட் எல்லாமே கூட ஒரு சில பேர் தான் இதான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம கத்துக்கும் போது அது இப்ப ஈஸி ஆயிடுச்சு. சரி சொல்லுங்க, இப்ப இந்த விடோலாம் எவ்வளவு ரேட் இருக்கும்? விடோஸ் எல்லாம் என்ன 8 ரூபாயில இருந்து 10 ரூபா 15 ரூபா அந்த ரேட்ல இருக்கும். ரேட் கம்மியா தான் சொல்றீங்களே. ஆமா. இப்பதான் இல்ல ப்ரோ, டேங்க் செட்டப் சொல்றேன் எல்லாமே. ஓகே. விடோஸ் வந்து அதுக்கு காஸ்ட் அதிகமாகுது. ஆமா, அதனால நம்ம வாங்கி பண்ணிக்கிட்டா நல்லதுன்றீங்க. ஆமா, விடோஸ் வந்து மார்க்கெட்ல அவ்வளவு ஹைப்பா இருந்துச்சு. இப்ப விடோஸ் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா ஃபிஷ் எல்லா அக்வேரியம்லயுமே விடோஸ் தான். இதெல்லாம் அப்படி ப்ரீடிங்க்கு இங்க போட்டுருக்காங்களா இல்ல சைசிங்கா? பாண்ட் எல்லாமே செட் பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா. அந்த பாண்ட்ல இருந்து புடிச்சு கொண்டு வந்து இதுல போட்டுருப்பாங்க. கண்டிஷன் ஆனதுமே இது வந்து சேல்ஸுக்கு போயிடும். ஓகே. இது வந்து இங்க உற்பத்தி ஆகிறதா இது எல்லாமே? ஆமா, இது எல்லாமே இங்க. இது அந்த கொய் நிறைய ப்ரீட் பண்ணுவாங்க. கொய் இங்க ப்ரீட் இறக்குனதா? இருக்கலாம், ஆனா எல்லாமே இருக்கலாம். இதை பார்த்துட்டு உள்ள பார்ப்போம். உள்ள வந்து இந்த ஃபார்ம் வந்து அதிக அளவுக்கு பீட்டா ப்ரீடிங் தான் ப்ரோ. அது அப்படியா? ஐயோ, என்னோட ஸ்பெஷலே அதுதான். ஆமா, உங்களோட ஃபேவரட் ஐட்டம்ஸ் தான் இங்க அதிகமா ப்ரீட் பண்ணுவாங்க. இது எல்லாமே. இதெல்லாம் என்ன? கோல்டு, கப்பி, மாலி. அது அது வந்து மாலிஸ் தான் ஃபுல்லாமே. வேற வந்து டிஃபரண்ட் ஸ்பீஷிஸ் இருக்கா உள்ள? இல்ல, சின்ன சின்ன கோல்டு இருக்க மாதிரி இருக்கு. இருக்கும். இங்கிட்ட இருந்து இங்கிட்ட நெட்டை பிடிச்சி போடுவாங்க. வாங்க, இனி உங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன். ஆமா. எனக்கு முன்னாடி ஒரு 3 பேர் வீடியோ எடுத்துட்டு போறாங்கப்பா. இதுல பாருங்க, ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கும். பேர் தெரியல, ஆனா செம்ம அந்த கலர் எல்லாம் பாருங்க, செம்ம கோல்டனா இருக்கு. இது பேர் தெரியல உங்களுக்கு? இல்ல, அதோட டைப் நேம் தெரியல. டைப் தெரியல, இது பார்த்தாலே தெரியுதுங்களே. டிராகன் அது? ஐயா, எனக்கு தெரியலங்க, நான் சும்மா சொல்றேன். எல்லோ மொசைக் மாதிரி இருக்கு. எல்லோ மொசைக். அந்த எல்லோ மொசைக் மிக்ஸ்டு. ஒரு சில ரெட் இதுவும் இருக்கு. மேல் தான் பிளாட்டினமும் இருக்கு. செம்ம அட்ராக்டிவா இருக்கு இந்த மேல். எப்படி தெரியுது பாருங்க, வெயிலுக்கு சூப்பரா உள்ளது. இந்த மாலிஸ்ல சன்ரைஸ்னு ஒன்னு ஃபேமஸ் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? தெரியலங்க ப்ரோ. நீ அங்க சென்னையில ஃபேமஸ் ஆகல. ஆரஞ்சு தான் மேல மட்டும் இந்த மாதிரி பிளாட்டினம் தடவை. இல்ல, இது பயங்கரமா இருக்கு. வெயிலுக்கு எப்படி பளிச்சுன்னு. இதெல்லாம் நல்லா பாண்டு செட் பண்ண, அவுட்டோர்ல செட் பண்ண சொல்லலாம். பீட்டாஸா? எல்லாம் பீட்டா. எல்லாம் இங்க இறக்குனது கமர்ஷியல் கிரேட். சோ நார்மல் ஆஃப் மூணு. ஆமா, நான் இங்க லோக்கல் பிரீட்ஸ் எல்லாமே ஆஃப் மூணு, லெக்கார்டு. அது இந்த ஃபார்ம்ல வந்து பீட்டாஸ் வந்து அதிகமா சேல் ஆகும் இந்த ஃபார்ம்ல. இதெல்லாம் மாலிஸா? இது ஃபுல்லா மாலி ஃப்ரைஸ். அப்பா, மாலிக்கு எவ்வளவு பெரிய இது கொடுத்துருக்காங்க. பெரிய டேங்க்ல போட்டா ஈஸியா க்ரோ ஆயிரும். இது என்னது? இது எதோட முட்டை இது? இது வந்து இது ஸ்னெயில்ஸ், ஆப்பிள் ஸ்னெயில்ஸ். ஆப்பிள் ஸ்னெயில் முட்டை? ஆமா, ஆப்பிள் ஸ்னெயிலோட முட்டையே தான். தொட்டி ஃபுல்லா இருக்கு சுத்தி. ஆமா, இந்த இருக்கு பாருங்க, ஸ்னெயில் சுத்தி இருக்கு. அதான் முட்டையே ஒரு 50,000 முட்டை இருக்கும் போல இருக்கு. இருக்கும். அதான் இதையும் ப்ரீட் பண்றாங்கல்ல இப்ப. அது ப்ரீட் பண்றாங்களா இல்ல, அது கட்டுப்படுத்த முடியாது, அவ்வளவுதான். இல்ல, இப்ப மார்க்கெட்ல ஸ்னெயில்ஸும் வந்துருச்சுல அதிகம். ஃபைட்டர் பீட்டாஸ் ஃபுல்லா ரிஃப்ளெக்ஷன். ஆமா, சோரன் மட்டும் விழுந்து எடுக்கிறாரு. இந்த பாக்குறேன் என்ன மாதிரி ஃபைட்டா. இதெல்லாம் மொபைல்ல எடுத்திருந்தாலே நல்லா விழுந்திருக்கும். கிளிப்ஸ் ஆட் பண்ணிடுவோம். இதுல எல்லாமே ஜீப்ராஸ் இருக்கு ப்ரோ. வெயிலுக்கு மேல வரல, விட்டுருவோம். விடோஸும் ஜீப்ராஸும் இருக்கு. இதுல என்ன இருக்கு ஒண்ணுமே தெரியலையே. என்ன சஃபிக் ப்ரோ, எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன்னு சொன்னீங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன் வாங்க. இது மாதிரிலாம் நான் ஏற மாட்டேன், பார்த்து வாங்க. ஐயோ, தண்ணியில விழுந்தா ஓனர் திட்டுவாப்லையா? ஒன்றும் நீங்க கேமரா பத்திரமா வச்சிருங்க. இப்போ சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன்ரைஸ்ன்னு, அந்த ஃபிஷஸ் ஷார்ட் பாடி பிளாட்டிஸு அந்த மாதிரி மிக்சடா இருக்கு. அந்த இருக்குல்ல சன்ரைஸு, மாலிஸ் இருக்கு. அதே தான். எல்லாமே அதே தான் ப்ரோ. வெயில்ல மாட்டிக்கிட்டீங்களா? கிளிப்பிங்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே.
எல்லாமே இருக்காங்க. பேரண்ட் சைஸ் எல்லாமே பாக்குறேன் ப்ரோ வாழ்க்கையிலே. என்ன ப்ரோ இதை விட பெருசெல்லாம் இருக்கு ப்ரோ. ஃபீமேலு இதை விட பெருசு நிறையா இருக்கு. பேரண்ட் கொடுக்க மாட்டாங்க ஏன் ப்ரோ? பேரண்ட் இங்கே இல்லை, எந்த ஃபேமிலியுமே தர மாட்டாங்க. இது வந்து பிரானாஸ்ன்னு சொல்லி பாக்கு சேல் பண்றாங்கல்ல, அதுதான் பிடிக்கிறோம். ரெண்டு சொந்தக்காரங்க தான். பாக்கு பிரானா சொந்தக்காரங்க தான், சித்தி பசங்களா எல்லாமே. நம்ம கிணத்துல விட்டுருக்கேன் ரெட் பெல்லி பாக்கு. ரெட் பெல்லி பாக்கு கிணத்துல விட்டுருக்கீங்களா? நம்ம கிணத்துலயுமே நிறைய விட்டுருக்கேன். இதெல்லாம் கார்த்தி ப்ரோ எடுத்து பல்லு காட்டுங்க. எடுத்து பல்லு காட்டுவானே, கடிக்க விட்டுறாதீங்க. எலிய துண்டு துண்டு அது பாத்தீங்களா வீடியோ? அது பிரானாஸ். இதுக்கு சின்ன சின்ன பல்லு இருக்கும், அந்த அளவு இருக்கு. ரைட். சைஸ் மட்டும் தான் அதுக்கு டிஃபர் ஆகும், ஆனால் சீக்கிரமே வளர்ந்துடும். இப்போ நம்ம வந்து கோல்டு ஃபிஷ்ஷஸ் பிடிச்சி பார்க்க போகிறோம். கழிச்சுன்னு இருக்கு கலர்லாம். ஆமாம், நல்ல கலராக இருப்பாங்க. நார்மல் கோல்டு. ஆமாம், நார்மல் கோல்டு. இதெல்லாமே மேல் போல ஒல்லியா இருக்காங்க. ஆண் பெண்ணு பிரிச்சு வச்சிருப்பாங்களே. இது வந்து இந்த ரெட் கேப் இருக்கும்ல, அதுல வரது மண்டை அதுக்கு தெரியுது பாருங்க. ஹெட் இருக்குது. அத ஒராண்டா. ஒராண்டா கோல்டு கவந்தா விட்டுருக்காங்க. ஆமா, அதான் இது ஒராண்டா. இந்த ஒராண்டா கூட நார்மல் வச்சு பார்ப்போம். ரெண்டுத்துக்கு மண்டை டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்க. ஆனா எல்லாமே மேல் போல, எல்லாருமே ஒல்லியா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொய் பார்ப்போமா? பார்க்கலாம். பிடிச்சாச்சு. கொய் கார்ப்பு எல்லாமே. ரைட்டு. எல்லாமே நார்மல் கொய் தான். இவங்களே இந்த சைஸ்ல மேல் ஃபீமேல் பார்த்துடலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன ரேட்டு போடுறாங்க கொய்யெல்லாம்? இதெல்லாம் ப்ரோ 15 ரூபா 20 ரூபா. இதெல்லாம் கலர் இது என்ன 3 இன்ச் இருக்குமா? பாலோட சேர்த்து 3 இன்ச். பாலோட சேர்ந்தா என் வரல. 15 ரூபா 20 ரூபா தான் இந்த சைஸ் கொய். ஆமா ஆமா ஆமா. ஒரு பேர் மட்டும் வாங்கியிருக்கீங்களாண்ணே? எவ்வளோ பேர்? ஒரு பீஸ் 100 ரூபா. பேரண்ட்ன்றதுனாலயோ? மேல் ஃபீமேல். இந்தாங்க. தேங்க்ஸ். இதெல்லாம் என்ன வெரைட்டிப்பா? அது லெப்பர்டு. லெப்பர்டு கப்பி இருக்கு, லெப்பர்டு கிரீன் இருக்கு, லெப்பர்டு ரெட் இருக்கு. இந்த சென்னையெல்லாம் வெயில் டைம்ல நெட்டு போட மாட்டாங்க, மீன் அடி வாங்கன்னு யாருமே போட மாட்டாங்க. நாங்க என்ன வேற மக்கள் அங்கேயிருந்து வந்துடுறாங்கல்ல, சரி அன்பு தொல்லதான், ஓகே செஞ்சு கொடுப்போம். கூட சாவாது நினைச்சு பொண்ணு. சின்ன சைஸ் கொஞ்சம் கம்மியா ரேட்டு. அது வந்து லோக்கல் கப்பீஸ் ஜோடி 10 ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு. இல்ல இதுல சின்ன சைஸ். இதுல சின்னதே கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் பெருசாவே 100 ரூபா. ஒரு பேர் 200 ரூபா. எல்லோ லெப்பர்டா? எல்லோ லெப்பர்ட் ஃபீமேலுக்கு நல்ல மார்க் இருக்கு. ரெண்டுமே சூப்பர் ஒரிஜினல் பா எல்லாமே. இது என்ன 2 3 பிரிக்கிறோம் நம்ம. ஒரு ஜோடி தானே. இந்த மாதிரி ரீட்டைலுக்கு அப்ப வளர்க்குறவங்க கேட்டா கொடுப்பீங்க? வளர்க்குறவங்க தானே. இப்ப கடையில 50 பீஸ் 100 பீஸ் கேட்டாங்கன்னா அது ஹோல்சேல்னா சின்ன சைஸ் தான் ரெடி ஆகும். கொடுத்தோம்னா கட்டுப்படி ஆகும். பேரண்ட் சைஸ் கொடுக்க மாட்டீங்க? அவங்களுக்கு வந்து இல்ல கொடுக்கலாம், அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. 100 ரூபா போட்டு வாங்க முடியாது. ஒரு ரேட் கட்டுப்படி ஆகாது. இவங்களுக்கு ஒரு ஜோடி. இதோட குஞ்சுங்க உங்களுக்கு ரேட் குறைச்சலா ஹோல்சேல் கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். அது 1 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா சைஸ் கேட்டா கொடுப்போம். சரி, ரைட். ஆனா நம்மள்ட்ட கப்பில எத்தனை வெரைட்டி கப்பி வச்சிருக்கோம்? ஒரு 20 வெரைட்டி சேர்த்துப்பா. 20 வெரைட்டியுமே நீங்க சேல் கொடுப்பீங்க பாத்தீங்களா? இதே நீங்க கூட வந்தா காமிச்சிருப்பீங்க. 2 வெரைட்டி தான் காமிச்சாப்ல. எல்லாமே கொடுப்போம் பாத்தீங்களா? உங்களுக்கு போய் எத்தனை வெரைட்டி காமிச்சிருக்கேன் வீடியோல. அந்த பையன் அருமையா எங்களையும் விட சூப்பரா வேலை சொல்றானப்பா. உங்களுக்கு அசிஸ்டன்ட் சூப்பர் ஆள் இருக்காருல்ல, அப்படின்னு விட்டுட்டோம் நாங்க. ப்ரோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோரான்ஸ். இதுலயே 2 3 கலரா இருக்கு. ஜிபில இருக்கு. எங்க ஃப்ளோரான்ல அவ்வளவா தெரியாது உங்களுக்கு? தெரியாது. அப்ப இது என்ன ஃப்ளோரான் சொல்லுங்க? இது வந்து ஃபீமேல் ஃப்ளோரான் மட்டும் தெரியும். வெயில் இருந்து மேல அதெல்லாம் இந்த சைஸ்ல தெரியாது. ஹெட் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஃபீமேலுக்கு ஹெட் வரும். ப்ரோ கார்த்தி ப்ரோ என்ன கலர் இது? இது ஜிபி ப்ரோ. எல்லாமே ஜிபி தானா? இது ஜிபியா? இது மாதிரி தெரியல. எஸ்ஆர்டி தானா ப்ரோ? சார் தெரியல ப்ரோ எனக்கு. எதனா நல்ல மீன் தெரிஞ்ச யூடியூபர் இருந்தா அவங்கள கேளுங்க. உங்களுக்கு மேலயா? இதெல்லாம் மேலா இருக்கலாம். லைக்றாரு நம்மள. கேமல். இதெல்லாம் வாங்கி போய் எடுத்துட்டு போய் வளர்க்கலாம்ல. மீனே வளர்க்க மாட்டேன். மீன் வளர்க்க மாட்டேனா? நிறைய மீன் வந்து இழந்துட்டேன், அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நான்வெஜ் நல்லா சாப்பிடுவீங்களோ? இல்ல அப்ப இழக்கிறப்பலாம் என் மச்சான் ஒருத்தர் இருப்பாப்ல வீட்டுல, அவருக்கு தான் மீன் சாப்பிடுற பிரியர் அவரு. இவங்களும் ஒரு நெட்டை போட்டு பார்ப்போம். இங்கேயே இப்ப உற்பத்தி நிறைய நடக்கிறதுனால குறைச்சலா கொடுக்கலாம். கொடுக்கலாம். இவ்வளவு பெரிய நெட் வச்சு 2 மீன் பிடிக்கிறீங்க. எல்லாம் ஹைட் ஆயிட்டாங்க ப்ரோ கல்லு பின்னாடி. கல்லு மண்ணு. இது இப்போ ஒரு 2 மாசம் முன்னாடி சென்னையில பயங்கர டிமாண்ட் ஆயிடுச்சு. போலாரு பேரண்ட் சைஸ் மட்டும் சரியான டிமாண்ட் ஆயிடுச்சு. அல்பினோ ஒண்ணு பிடிச்சிருக்கேன். நான் கூட கல்லுன்னு நினைச்சேன். நசியை பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன கல்லு துடிக்குது அப்படின்னு பாக்குறேன். இவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ப்ரோ, மேல் ஃபீமேல். அப்படியா? நம்ம அதெல்லாம் நான் இதை வளர்த்ததே இல்லை. அதெல்லாம் ஆன் பண்ணி எதுவும் தெரியாது. இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல சும்மா போட்டு வச்சிருந்தேன். பிரீட் ஆயிடுச்சு. ஆமா, பேர் ஆகி பிரீட் ஆகி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்பினோ கேட்டு. ஓ பெய்டு அல்பினோலயே பெய்டா பேர்ட்ஸ் நல்லா பெருசா இருக்கு. சரியான பெருசு. இதுதான்ல தொடவே முடியாது ப்ரோ, வழுக்குவானுங்க. முள்ளு போன குத்துமே. நடந்து போகுது அது பாட்டு. விட்டுறீங்க. பிளான்ட் டேங்க்கு போய் சொல்லி விட்டுருவேன் பாத்துங்க. விட்டுறலாமா? விட்டுருங்க. ஆனா இவங்க வந்து ஈஸியா சாப்பிட மாட்டாங்க ப்ரோ. கொஞ்சம் விட்டு நடந்து அப்படியே அடுத்த தொட்டிக்கு போயிருப்பாங்க. ஆயிரும். உங்க ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி தானே? கரெக்டா சொல்றேன். அந்த பையனுக்கு எனக்கு தெரியாதுல்ல. அவமானம் ப்ரோ. அவரை தெரியுமில்ல உங்களுக்கு? ப்ரோ இதே தான் ப்ரோ இருக்கு நம்ம வீட்டுல. இதே கப்பீஸ் வச்சிருக்கீங்க. அப்ப இது பேர் சொல்லுங்க. தெரியலையே. என்னங்க நீங்க எல்லாருமே வளர்க்குறீங்க, பேர் சொல்ல மாட்டீங்க. கலரை பார்த்தேன்னு சொன்னேன். என்ன கப்பி? தாய்லாந்து கப்பியா? டிராகன் கப்பி. ரெட் டிராகன். கலர் 2 வகை இருக்கு இதுல. ஆமா ப்ளூவும் இருக்கு ரெட்டும் இருக்கும். புடிங்க, அள்ளி தரேன் உங்களுக்காண்டி. ப்ளூ சூப்பரா இருக்கு. ஃபீமேலோட டெயில்ல பாத்தீங்களா கலரை? ஃபீமேலுக்கே மார்க் எப்படி இருக்குன்னு. வெயில்ல காட்டுற மீன்லாம் செத்து போயிரும்ல. ஓனர்ட்ட சொல்லி விட்டுருங்க. பில்லு தீட்டு இருக்கேன் அவ்வளவுதான். சேனலே அவரோட பாத்துக்கோங்க. மேல் நல்ல மேல் தான். இந்த மேல் டம்போ ஏரோட இருக்கு பாருங்க. வாடா டி தம்பி வாடா. இந்த பேரு இதெல்லாம் எவ்வளவு பேரு? அதான் எல்லாம் ஒரே ரேட்டு தான். எல்லாமே 100 தான் பீஸ். நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட்ல உள்ளது பார்த்தோம்னா ஒரு 3 இன்ச் கிட்ட இருக்கு சைஸ். ஃபீமேல் மட்டும் மரண மேசிவ் சைஸ்ல இருக்கு. ஸோ அதை பார்ப்போம். சரி ரைட்டு. அவங்க விரலோட கொஞ்சம் தான் சின்னது இருக்கும். ஆமாம் கொஞ்சம் சின்னது. ஆல்மோஸ்ட் 3 இன்ச் கிட்ட தான் இந்த ஃபீமேல பாருங்க. இதெல்லாம் 100 குட்டி விட்டுரும் போல இருக்கு. சால்ட் ஆகிடும் ப்ரோ. அதோட டெயிலில் உள்ள கலரை பார்த்தீங்களா? ஃபீமேலுக்கு மார்க்கிங்க. மேலு நல்லா கோல்டன் மேல். இந்த வெளியே வராங்க பாருங்க. அவங்க ஃபேமிலியை பிடிச்சிட்டோமா? வரிசையாக வரானுங்க. தீனி போடுறோன்னு வருது மேலே இருக்கும் ப்ரோ. இது பாருங்க, இந்த கலரை பாருங்க ப்ரோ. மேல காட்டுங்க, போடுங்க. சரியான கலரா இருக்கா? சரியான கிழட்டு மேல். ஆனா கிழட்டு மேல பேச்சே சரியில்லையே. வயசான மேலுன்றேன். நல்லா ஏஜ் பார் ஆயிடுச்சு பிள்ளைக்கு. என்ன கப்பினு? அல்பினோ. இது ஆஃப் பிளாக்னு வாங்களோ? ஆமா 2-3 இதுக்கு ரைட். இதுல மேலே இல்லையோ? இந்த இருக்கு பாருங்க ப்ரோ. ரெட். இதான் ரெட் டிராகன். நான் தவிச்சிட்டே இருந்தேன் போல. ரைட். இந்த ஸ்பீசிஸும் 100 தான். அப்ப எல்லாத்துலயும் 2 ஜோடி வாங்கிட்டு போய். இதெல்லாம் சைஸ் சரியான சைஸ் இருக்கு. சென்னையில இந்த சைஸ்ல இருக்கும், பண்ணைகள்ல இருக்கும். கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்து கொடுக்குறாங்க. இப்ப இன்னைக்கு என்ன பண்ணோம்னா, இவர் எல்லாமே சுத்தி காமிச்சாரு. அத நான் வீடியோ எடுத்தேனா, அத வந்து இவர் வீடியோ எடுத்தாப்ல. நாங்க 2 பேரும் என்ன பண்றோம்ன்றத இவர் வீடியோ எடுத்தாரு. இவர் என்ன பண்றன்றத இவர் ஃபாலோ பண்ணிட்டே வந்தாப்ல. அதுதான் இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தான். ஆனா நான் கூட பாதியில கலந்துக்கிட்டேன். இவர் தான் போய் ஃபுல்லா சஃபிக் ப்ரோ தான் வெயில்ல எடுத்திருந்தாப்ல எல்லாரும் பாக்குறதுக்காக. எனக்கு இது வந்து ஃபார்ம் புதுசா தான் இருக்கு. ஏன்னா பாதி வந்து பாத்தீங்கன்னா இண்டோர்ல வச்சிருக்காங்க, பாதி வெளியே வெட்ட வெளில வச்சிருக்காங்க. சென்னையில முழுக்க வந்து வெட்ட வெளியில தான் வச்சிருப்பாங்க. ஃபைட்டர் ஃபார்மா இருந்துச்சுன்னா பாட்லிங் பண்ண உள்ள இடம் கொடுத்துருப்பாங்க. அடுத்த வீடியோ எங்க ப்ரோ? அடுத்து வந்து நம்ம கூசன் பான் வந்து ஒரு பேர்ட்ஸ் பார்க் போறோம்.
ஓ இந்த வீடியோ இதோட முடிச்சிருங்க. அப்புறம் ரொம்ப பெருசா அடுத்த வீடியோ தான், அடுத்த வீடியோ இது வந்து தொடரும்னு போட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த பார்ட் அது வந்து கூசன் பா. ஏன் அவங்க 2 பேரும் கழுத்தை நெரிக்கிறீங்க? சும்மா அப்படி ஸ்டைலா சப்போர்ட். செம்ம கோவக்காருங்க, வந்த உடனே இவர் அடிக்கிறாப்ல அவர் அடிக்கிறாப்ல. லேட் ஆனது என்னாலையும் இவர்னாலையும் நம்ம 2 பேர்னாலையும். இவர்தான் லாஸ்ட். இப்ப நான் லேட் பண்ணேன்றதை இவர் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எங்கனால எல்லாமே டன் ஆயிருச்சு. இங்க முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். சரி பை 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 பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.